ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? விமான பயணம் மேற்கொள்ளும் நண்பர்களுக்கு சில முக்கியமான தகவல் நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல இருக்கிறோம். இப்போ விமான பயணம் வந்து நீங்கள் செய்ய இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய லக்கேஜுடைய சைஸ் வந்து தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் கையில் கொண்டு போகிற லக்கேஜ், ஹேண்ட் லக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லக்கேஜோடைய நீளம், அகலம், உயரம் இந்த மூணையும் வந்து நீங்கள் வந்து அதை கூட்டி பார்த்தீங்கன்னா 115 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப பெரிய லக்கேஜெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து அந்த கேபினில் வந்து அந்த லக்கேஜ் வந்து வைக்க முடியாது அப்படின்றக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த 115 சென்டிமீட்டருக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதேமாதிரி பெரிய லக்கேஜ் வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதுவும் வந்து நீளம், அகலம், உயரம் இது எல்லாத்தையுமே கூட்டினீங்கன்னா 158 சென்டிமீட்டருக்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த நாட்டுக்கு பயணம் செய்தாலும் சரி, அந்த நாட்டில்னு சொல்லி சில பொருட்களை வந்து தடை விதிச்சிருப்பாங்களா, அந்த பொருட்களை வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. உங்களுக்கே வந்து சப்போஸ் வந்து தெரில அப்படின்னா நீங்கள் எந்த விமான பயணத்தை வந்து மேற்கொள்கிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸ்லேயே கேட்டால் கூட அவங்களே வந்து சொல்லுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து முக்கியமாக உங்களுடைய லக்கேஜில் வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணுற எந்தெந்த பொருள்லாம் பேக் பண்ணி வைக்கிறீங்களோ அது ஒரு லிஸ்ட்டு மாதிரி நீங்கள் எடுத்து அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா சிலருக்குலாம் லக்கேஜ் வந்து மிஸ்ஸிங் ஆகுது, ஸோ டேமேஜ் ஆகுது, அவங்க ஏதாவது காஸ்ட்லியான பொருட்கள், ஏதாவது முக்கியமான பொருட்கள் கொண்டு போனால் அதெல்லாம் மிஸ் ஆகுது. அப்போ நீங்கள் மிஸ் ஆச்சுன்னா அந்த ஏர்லைன்ஸே வந்து நீங்கள் சொல்லி என்கொயரி வந்து பண்ணலாம். ஸோ அதன் மூலமாக வந்து நிறைய பேருக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து அவங்க லக்கேஜெலாம் வந்து கிடச்சிருக்கு. எப்போயும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு போகிறோம் அதோட லிஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அடுத்து ஒரு முக்கியமான தகவல், ரீசெண்டாக கூட வந்து இந்த அதாவது அனுபவம் வந்து சென்னை விமான நிலையத்தில் கூட வந்து ஏற்பட்டிருக்கு. ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விமான பயணம் மேற்கொண்டு சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கியிருக்காரு. அவருடைய ஹேண்ட் லக்கேஜை வந்து அங்கேருந்து யாரோ வந்து எட்டு போயிட்டாங்க. அதில் வந்து லேப்டாப் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா, அதாவது எப்பயுமே யாரை நம்பியோ இல்லைன்னா நீங்கள் தனியாக வந்து லக்கேஜெல்லாம் விட்டுட்டு ஒரு பாத்ரூம் கூட போகாதீங்க. உங்கள் கூடயே லக்கேஜ் எடுத்து போங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட வேணால் ஒப்படைச்சிட்டு நீங்கள் பாத்ரூம் போகிறதா இருக்கட்டும், இல்லை வேறு எங்கேயாவது போகிறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். நீங்கள் வந்து சொல்லலாம், அதான் சிசிடிவி கேமராலாம் இருக்குமே, அதெல்லாம் ரைட்டு தான், எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ ஒவ்வொரு நாட்களில் வந்து அதிகாரிகள் கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் அந்த மன உளைச்சல் தானே. இப்போ எப்படினாலும் கிடச்சிடும், இருந்தாலும் அது வந்து இந்த மாதிரி தொலைஞ்சு போச்சு, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தேவையில்லாமல் வீண் அலைச்சல், நிறைய அதிகாரிகள்லாம் மீட் பண்ணணும், அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அலைச்சலை தவிர்ப்பதற்காக கவனமாக உங்களுடைய லக்கேஜை உங்கள் கூட தான் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி விலையுறந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கையில், இப்போ தங்கமாக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ பாஸ்போர்ட், முக்கியமான டாக்குமெண்ட்ஸு, ஏதாவது இந்த மாதிரி விலையுறந்த பொருட்கள், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கையில் கொண்டு போகிற லக்கேஜில் வச்சுக்கோங்க. அதே பெரிய லக்கேஜில் வந்து நீங்கள் வைக்காதீங்க. இப்போ தங்கம்லாம் பெரிய லக்கேஜில் வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது அதிகாரிகள் வந்து உங்கள் மேலே சந்தேகத்துக்கிடமாக தான் அவங்க வந்து கேள்விகள் எழுப்புவாங்க. ஏன் பெரிய லக்கேஜில் வந்து கொண்டு வர்றீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தொலைஞ்சால் கூட அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? அதனால தான் கையில் கொண்டு போகிற லக்கேஜில் வந்து கொண்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.